ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹிந்தியில் நீங்கள் தினந்தோறும் பேச தேவைப்படும் ஒரு 30 வாக்கியம் தான், அதாவது ஹிந்தி வாக்கியம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்து பார்க்கலாம். ஆப்கே சாத். ஆப்கே சாத்னா உங்கள் கூடன்னு அர்த்தம். ஆப்கே சாத் அப்படின்னா உங்கள் கூட. கோன் ஹே அப்படின்னா யார் இருக்காங்க. அப்போ ஆப்கே சாத் கோன் ஹே அப்படின்னா உங்கள் கூட யார் இருக்காங்க. இந்த இடத்துல ஆப்கே சாத்துன்றது உங்கள் கூட, கோன்னா யார், ஹேனா இருக்காங்க. அப்போ ஆப்கே சாத் கோன் ஹே அப்படின்னா உங்கள் கூட யார் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்கள். ஆப். ஆப்னா நீங்கள். கியா. கியானா என்ன. கானா. கானானா சாப்பாடு. காத்தே ஹே. காத்தே ஹேனா சாப்பிட்றீங்க. ஆப் கியா கானா காத்தே ஹே, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு இருக்குது. ஓகே, மூணாவது சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஆப் அப்படின்னா நீங்கள், கியானா என்ன, ஜூஸ்னா ஜூஸ் தான், பீத்தே ஹே அப்படின்னா குடிக்கிறீங்க. ஆப் கியா ஜூஸ் பீத்தே ஹே, நீங்கள் என்ன ஜூஸு குடிக்கிறீங்க. இப்போ நான் ஹிந்தியில் மட்டும்தான் ஏன் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் வந்து கவனிப்பீங்க. ஃபுல்லாக கவனித்தா தான் உங்களுக்கு அது வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். தமிழ் எழுதியிருந்தோம்னா நீங்கள் சும்மா பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகாது, ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெசன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதை பேசுகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள். ஆப்கோ. ஆப்கோனா உங்களுக்கு. ஆப்கோனா உங்களுக்கு. கிதர்னா எங்கே. ஜானானா போக. சாயியேனா வேண்டும். ஆப்கோ கிதர் ஜானா சாயே அப்படின்னா உங்களுக்கு எங்கே போக வேண்டும். ஆப்கோ கிதர் ஜானா சாயியேனா உங்களுக்கு எங்கே போக வேண்டும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆப். ஆப்னா நீங்கள். கப். கப்னா எப்போது. வாபஸ்னா திரும்ப. ஆயங்கேனா வருவேங்க. ஆப் கப் வாபஸ் ஆயேங்கே, நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்க. அடுத்தது பாருங்கள். ஆப்னா நீங்கள். கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு. தப்தார்னா ஆஃபீஸ், அலுவலகம் சொல்லணும்னா அதுதான். ஜாயங்கேனா போவீங்க. ஆப் கித்தனை பஜே தப்தார் ஜாயங்கே அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸு போவீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆப் அப்படின்றது நீங்கள், கித்தனை பஜே அப்படின்றது எத்தனை மணிக்கு, தப்தார்னா ஆஃபீஸு, ஜாயங்கன்னா போவீங்க. ஓகே, அதுதான். அடுத்து பாருங்கள். உஸ்கே பாஸ். உஸ்கே பாஸ்னா அவங்கிட்ட. உஸ்கே பாஸ்னா அவங்கிட்ட. பாத் கரோனா பேசு. பாத் கரோனா பேசு. உஸ்கே பாஸ் பாத் கரோனா அவங்கிட்ட பேசுன்னு அர்த்தம். அப்போ ராம் கிட்ட பேசுனா எப்படி சொல்லுவீங்கன்னு கமாண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள். ஆப்னா நீங்கள், பர்சோம்னா நாளை கழிச்சு, ஆயியனா வாங்க. ஆப் பர்சோம் ஆயியனா நீங்கள் நாளை கழிச்சு வாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள். ஆப்கோ. ஆப்கோனா உங்களை. ஆப்கோனா உங்களை. தேக்னே அப்படின்னா பார்ப்பதற்காக. ஆயானா வந்திருக்கிறேன். ஆப்கோ தேக்னே ஆயா அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆப்கோ தேக்னே ஆயா, உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். முஜே அப்படின்னா எனக்கு. பானினா தண்ணி. சாயின்னா வேண்டும். முஜே பானி சாயி அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும். அடுத்து பாருங்கள். கல் அப்படின்னா நாளை. காம்னா வேலை. கரேங்கே அப்படின்னா செய்வோம். கல் காம் கரேங்கே அப்படின்னா நாளை வேலை செய்வோம். கல் அப்படின்றது நாளை, காம் அப்படின்றது வேலை, கரேங்கே அப்படின்றது செய்வோம். நாளை வேலை செய்வோம் அப்படின்றது அர்த்தம். இதாவது இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த முஜே அப்படின்ற வேர்டு எனக்கு, பானி அப்படின்ற வேர்டு தண்ணி, சாயியன்னா வேண்டும். அப்போ முஜே பானி சாயியன்னா எனக்கு தண்ணி வேணும். ஓகே, அப்போ வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றதையும் கமெண்டில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள். பீச்லே மஹினா அப்படின்னா, அதாவது பீச்லே மஹினா அப்படின்னா, பீச்லே மஹினா அப்படின்னா போன மாதம், கடந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதாவது பாஸ்ட் மந்த்து. பீச்லே மஹினா அப்படின்னா கடந்த மாதம்.
முஜேனா எனக்கு, முஜேனா எனக்கு, கமாயினா சம்பளம், கமாயினா சேல்ரி, நகி மிலானா கிடைக்கல, நகி மிலானா கிடைக்கல, பீச்லே மகினா போன மாதம், முஜே எனக்கு, கமாயி சம்பளம், நகிமிலா கிடைக்கல, பீச்லே மகினா முஜே கமாயி நகிமிலா அப்படின்னா போன மாதம் எனக்கு சம்பளம் கிடைக்கல. அடுத்து பாருங்கள், அபினா இப்போது, மௌசம்னா அந்த கிளைமேட்டு, அச்சாகேனா நல்லா இருக்குது, அபி மௌசம் அச்சாகேனா இப்போ கிளைமேட்டு நல்லா இருக்குது, அபினா இப்போது, மௌசம்னா கிளைமேட்டு, அச்சாகேனா நல்லா இருக்குது, அபி மௌசம் அச்சாகேனா இப்போ கிளைமேட்டு நல்லா இருக்குது. அப்போது இப்போது கிளைமேட்டு நல்லா இல்லை அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்க்கலாம். ஆஜ், ஆஜ்னா இன்னைக்கு, இன்று, சுபே அப்படின்னா காலை, இன்னைக்கு காலை, காலை, ஆஜ் சுபேனா இன்று காலை, ஏர்போர்ட்னா ஏர்போர்ட்டு தான், ஜாவோனா போ, ஆஜ் சுபே ஏர்போர்ட்டு ஜாவோனா இன்று காலை ஏர்போர்ட்டு போ அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இஸ்னா இந்த, சால்னா வருஷம், இஸ்ஸால்னா இந்த வருஷம், முஜேனா எனக்கு, காம்னா வேலை, மிலேகானா கிடைக்கும். இஸ்ஸால் அப்படின்னா இந்த வருஷம், முஜேனா எனக்கு, காம்னா வேலை, மிலேகானா கிடைக்கும். இஸ்ஸால் முஜே காம் மிலேகா அப்படின்னா இந்த வருடம் எனக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், இஸ்ஸால் அப்படின்றது இந்த வருடம், முஜேனா எனக்கு, காம்னா வேலை, மிலேகானா கிடைக்கும். சீதே ஜாவோ அப்படின்னா, சீதேனா நேரன்னு அர்த்தம், அதாவது சீதான்னு சொல்லுவாங்க, சீதேன்னு சொல்கிறது நேர, ஜாவோனா போ, சீதே ஜாவோனா நேர போ, சீதேனா நேர, ஜாவோனா போ, அப்போ நேர போ. முஜேனா எனக்கு, என்னை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸில் முஜேன்றது என்னை, மாப் கரோனா மன்னிச்சிரு அப்படின்னு அர்த்தம். அப்போ முஜே மாப் கரோ அப்படின்னா என்னைய மன்னிச்சிரு, முஜே மாப் கரோனா என்னைய மன்னிச்சிரு, ஜோர்சே போலனா சத்தமாக சொல்லு, ஓகே, ஜோர்சே போலனா சத்தமாக சொல்லு. ஓகே, அடுத்து பாருங்கள், யஹாங் அப்படின்னா இங்கே, ஆவோனா வா, அப்போ யஹா ஆவோனா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். அதாவது இதர் ஆவோனாலும் யஹான் ஆவோனாலும் இங்கே வான்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், வஹா அப்படின்னா அங்கே, ஜாவோனா போ, வஹா ஜாவோனா அங்கே போ, நீச்சேனா கீழே, உட்காருனா பைட்டோ, நீச்சே பைட்டோனா கீழே உட்காரு. அப்போ மேலே உட்காருனா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்து பாருங்கள், வஹாங், வஹாங்னா அங்கே, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஜாவோனா போ, வஹாங் ஜல்தி ஜாவோ அப்படின்னா அங்கே சீக்கிரம் போ, வஹாங்னா அங்கே, ஜல்தினா சீக்கிரம், ஜாவோனா போ, அப்போ அங்கே சீக்கிரம் போ. அந்தர்னா உள்ள, ஆவோனா வா, அப்போ உள்ள வாங்கினா அந்தர் ஆவோ. அடுத்து பாருங்கள், பாகர் அப்படின்னா வெளியே, ஜாவோனா போ, பாகர் ஜாவோனா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். நான் இதில் சொல்லியிருக்கிறது பாருங்கள், வஹாங் அப்படின்றது அங்கே அப்படின்னு அர்த்தம், உதர்னாலும் அங்கே தான், அப்போ வஹாங்னாலும் அங்கே தான். அப்போ ஜல்தினா சீக்கிரம், ஜாவோனா போ, வஹாங் ஜல்தி ஜாவோனா அங்கே சீக்கிரம் போ. ஓகே, அடுத்து பாருங்கள், தோடா, தோடானா கொஞ்சம், தகினா தயிர், தோ அப்படின்னா தேதோ, தேதோன்றது அதான் கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் தோ கொடு. தோடா தயிர் தோ அப்படின்னா கொஞ்சம் தயிர் கொடு, தோடா தை தோ அப்படின்னா கொஞ்சம் தயிர் கொடு. முஜே தேக்கோனா, முஜேனா என்னை, தேக்கோனா பார், என்னை பார், முஜே தேக்கோனா என்ன பார். அச்சி, அச்சின்னா நல்லா, பாத்னா பேச்சு, ககோனா பேசுறது சொல்கிறது. அப்போ அச்சி பாத் ககோனா நல்ல பேச்சு சொல்லு, நல்ல பேச்சு பேசு. அச்சி பாத் அப்படின்னா நல்ல பேச்சு, நல்ல சொல்லு. ககோ அப்படின்னா சொல்லு. அச்சி பாத் ககோ, அச்சி பாத் ககோ அப்படின்னா நல்ல சொல்லு சொல்லு, நல்ல பேச்சு பேசு அப்படின்றத சொல்கிறது. அடுத்து பாருங்கள், ஹமேசானா தொடர்ச்சியாக, ஹமேசானா தொடர்ச்சியாக, காம்னா வேலை, கர்னாகனா செய்யணும், ஹமேசா காம் கர்னாக அப்படின்னா தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், மேரி பாத் அப்படின்னா என் பேச்ச, சுனு அப்படின்னா கேளு, மேரி பாத்னா என் பேச்ச, சுனோனா கேளு. அப்போ மேரி பாத் சுனு அப்படின்னா என் பேச்ச கேளு. அடுத்து பாருங்கள், சாப், சாப்னா சுத்தமான, பானினா தண்ணி, பீவோனா குடி. அப்போ சாப் பானி பீவோனா சுத்தமான தண்ணி குடி அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 30 சென்டென்ஸுமே
புரிஞ்சதா புரியலையான்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு வந்து செய்யுங்க. ஸோ இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் நான் வந்து இடையில வந்து சில கேள்விகள் கேட்டேன், அதற்கான பதிலையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி.